நான் கூட உங்களுக்குலாம் தெரியும், நான் சேர்மனுக்கு 4 முறை நின்றேன். ஒரு வாட்டிக்கு மேலே உள்ளலாம் வந்து ஓட்டு கேட்டதே கிடையாது. ஆனால் மோடி முனிசிபாலிட்டியோடய மோசமாக 4 வாட்டி வந்துட்டாரு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 10 முறை வந்தாலும் சரி, 100 முறை வந்தாலும் சரி, மோடி மஸ்தான் தமிழ்நாட்டில் எடுபடாது. ஆனால் மோடி வந்து குழாவை போட்டு திறந்து விடுற மாதிரியும், நாமெல்லாம் இதுவரை வேறு எதுவும் குடிச்சிட்டு இருந்த மாதிரி இவர் வந்த பிறகு தான். ஆனால் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டு உண்மையே கிடையாது. எல்லாம் வடநாட்டு பெண்களே போட்டு ஏமாத்துறான். இந்த பட்ஜெட்டிலே தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிற திட்டங்களை குறித்து சந்திரன் அவர்கள் கூட குறிப்பிட்டார். 1000 ரூபாய் உரிமை தொகை என்று. இது தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் கெஜ்ரிவால் அவர்கள் தளபதியை பார்த்து டெல்லியிலே அறிவித்திருக்கிறார். இன்றைக்கி ராகுல் காந்தியை பார்த்து வாக்குறுதியாகவே கொடுத்திருக்கிறார். இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் வருடத்திற்கு பெண்களுக்கு 1 லட்சம் சொல்லிட்டார். ஆக நம்ம 12,000 கொடுத்துருக்குறோம், அவர் 1 லட்சங்கிறார். ஆக இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் அவருடைய கணக்குப்படி பார்த்தால் ஏறத்தாழ 9,000 ரூபாய் வரும். வருஷத்திற்கு 1,00,000 ரூபாய் என்று சொன்னால் ஒரு மகளிருக்கு 9,000 ரூபாய் ப்ளஸ் நாம் கொடுக்குற ஒரு 1000 ரூபாய், 10,000 ரூபாய் ஒரு உரிமை தொகையாக உங்களுக்கு கிடைத்து விட்டால் இன்றைக்கி வேலைக்கே ஆள் கிடைப்பாங்களான்னு. ஏற்கனவே அந்த 100 நாள் திட்டம் வந்து விவசாயத்துக்கு ஆள் கிடைக்காம போச்சு. இப்போ இந்த 1000 ரூபாய் திட்டம் கொடுத்த பிறகு 10,000 ரூபாய். அதோடு மட்டுமல்ல, அரசு உத்தியோகத்தில் மத்திய அரசில் 50%, அதாவது தமிழ்நாட்டிலே தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 50% என்று மகளிருக்கு ஒதுக்கியது. இந்தியாவிலே மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இனி மத்திய சர்க்காருடைய பணியில் 50% பெண்களுக்குத்தான் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 5 திட்டங்களை ராகுல் காந்தி சொல்லியிருக்கின்றார். ஆக தந்தை பெரியார் கண்ட கனவு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லி ஒரு கூட்டம் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டாண்டு காலமாக வைத்திருந்ததை தந்தை பெரியார் தான் அரசியலிலே ஈடுபட்ட பிறகு இன்னொன்றையும் நீங்கள் மகளிர் மறந்துவிடக்கூடாது. முதல்ல ஓட்டு போடுற உரிமையை உங்களுக்கு வாங்கி கொடுத்த இயக்கமே திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. இந்த ரொம்ப பேருக்கு தெரியாது, அமெரிக்காவிலே கூட கிடையாது. தமிழ்நாட்டில் தான் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தபோது முதலில் பெண்களுக்கு வாக்களிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்த கட்சி இந்த கட்சி. ஆகவே அன்று தொட்டு இன்று வரை மகளிருக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். அது இன்றைக்கு சிறப்பாக அகில இந்திய அளவில் எடுபட்டு நம்மை பின்பற்றி தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை பின்பற்றக்கூடிய அளவுக்கு இந்தியா நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படியாவது அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று மோடி கங்கணம் கட்டி கொண்டு, நான் கூட உங்களுக்குலாம் தெரியும், நான் சேர்மனுக்கு 4 முறை நின்றேன். ஒரு வாட்டிக்கு மேலே உள்ளலாம் வந்து ஓட்டு கேட்டதே கிடையாது. ஒரு முறை அப்படி வந்துட்டு போகணும் தவிர அதோடு முடிஞ்சிடும். ஆனால் மோடி முனிசிபாலிட்டியோடய மோசமாக 4 வாட்டி வந்துட்டார். இப்போ இன்னும் 2 வாட்டி வர போகிறார். 18ஆம் தேதி வர்றார், 22ஆம் தேதி வர்றார். அதுக்கு பிறகு முதல்ல தமிழ்நாட்டுக்கு தான் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே நமக்கு தான் தேர்தல். 10 முறை நேரு வர போகிறார். நேருன்றப்பார் மோடி 10 முறை வந்தாலும் சரி, 100 முறை வந்தாலும் சரி, மோடி மஸ்தான் தமிழ்நாட்டில் எடுபடாது. இங்கே மு.க. ஸ்டாலின் என்ற ஒரு இருக்கிற வரை எல்லாம் ஆந்திரா பார்டரோடு சரி. அதுவும் இப்போ போயிடுச்சு, தெலுங்கானாவில் போயிடுச்சு, இப்போ ஆந்திராவில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இந்த தேர்தலில் பிஜேபி காலியாக போகிறது. இந்தியா பூரா உத்தரப்பிரதேசத்திலே அவர் ஜெயிப்பாரான்ற சூழ்நிலை கேள்விக்குறியாகிவிட்டது. இன்னொரு 15ஆம் தேதி இவருடைய வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறப்போகுது.
ஒரு மிகப்பெரிய யோகியரை போல இங்கே வந்து பேசி விட்டு போகிறார். இவர் யார் யார்கிட்ட தேர்தல் நிதி வாங்கியிருக்கிறார் என்பதை 15ஆம் தேதி வெளியே போகிறது. ஒரே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்தில் போய் கேட்கிறார்கள். ஒரு வழக்கு போட்டதில் அரசியல் கட்சிகளுக்கு யார் யார் நிதி கொடுத்திருக்கிறார் என்ற கணக்கை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கணக்குக்கு வெளியிட வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் அப்பொழுது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்திலே மனு போடுகிறார்கள். மொத்தமே இந்தியா பூரா எவ்வளோ தெரியுமா இந்த பாண்ட் இருக்கிறது? 22,217 பாண்டு தான். இந்த 22,200 பாண்டினுடைய மொத்த பாண்டும் பம்பாயில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் இருக்குது. மொத்த கணக்கு அங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த கணக்கு வெளியிட்டு விட்டால் எல்லோருக்கும் தெரிந்துவிடும் மோடியினுடைய ஊழல் என்பதற்காக இந்த 22,217 பாண்டினுடைய கணக்கை காட்டுவதற்கு 4 மாதம் டைம் வேணும்னு ஸ்டேட் பேங்க்கில் கேட்குறான். நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் அதை பற்றி பேச ரொம்ப நேரம் ஆகிடும். காலையிலேருந்து சாயந்தரம் வரல 15ஆம் தேதி வரலும் போடுவானு. குழாவை திருப்பி விட்டால் உடனே தண்ணி வருது. இது மோடி கொடுத்த தண்ணி. இதை முதலில் தமிழ்நாட்டில் 50 வருடத்திற்கு முன்னாலேயே நம்முடைய தம்பி அன்பரசு தான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்வார், நரம்பு சிலந்தின்னு ஒரு நோய் ஒன்று வரும். அந்த நோய் ஏன் வருதுன்னா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்லாத காரணத்தினால்னு அதை உணர்ந்த கலைஞர் அவர்கள் குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்து 1971 அமைத்து எல்லா ஊருக்கும் இங்கே ஆனந்தூர்லேயே 1970க்கு முன்னாடி இருந்த அந்த ஊருக்கு பொண்ணே கொடுக்க மாட்டான். ஒரே ஒரு சவுரி கிணறு தான். அந்த குழம்பு போயிடுச்சு. இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி பாதாள சாக்கடை வந்துடுச்சு, தெருத்தர வீட்டு குழாருது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நாங்கள்லாம் ஒரு தவளை தண்ணி குடிப்பதற்கு ஒரு நாளெல்லாம் காத்திருந்தோம். குணா இங்கே இருக்கிற பழைய ஊருக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். சவுரி ஒன்றத்தில் கல்லை வச்சுட்டு காத்திருப்பாங்க ராத்திரிலாம். 3 மணி 4 மணி வரலாம் விடிய இருந்து அங்கேருந்து ஒரு தவளை கொண்டு வந்து அந்த தவளை தண்ணி 4 நாள் அதை வாங்கி குடித்து இது சாந்தி சரியுது பார். அது ஊருக்கார பொண்ணு அதுக்கு தெரியும். அப்படி இருந்த ஊர் இது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான பிறகுதான் குடிநீர் வடிகால் வாரி அமைத்து அதன் மூலமாக நம்முடைய ஆலந்தூருக்கு பாலார் தண்ணி வந்து வீட்டுக்கு வீடு குழா இருக்குதுன்னு சொன்னான். அதற்கு பிறகு தான் அன்றைக்கி 16,000 பேர் தான் இந்த ஊரில் குடியிருந்தான். நான் சேர்மனாக வரும்போது 54,000 பேர் ஆலந்தூர், பழவந்தாங்கன், நங்கநல்லூர், தலகலாஞ்சேரி எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஏறத்தாழ 2 லட்சம் பேர் குடியேறுகிறார்கள் என்று சொன்னால் கலைஞரால் கொண்டு வரப்பட்ட குடிநீர் திட்டத்தார் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆனால் மோடி வந்து குழாவை போட்டு திறந்து விடுற மாதிரியும் நாமெல்லாம் இதுவரை வேறு எதையோ குடிச்சிட்டு இருந்த மாதிரி இவர் வந்த பிறகு தான். ஆனால் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டு பொம்பளையே கிடையாது. எல்லாம் வடநாட்டு பெண்களே போட்டு ஏமாத்துறான். காரணம் தமிழ்நாட்டில் எடுப்படாது. எல்லா ஊருக்கும் தண்ணி கொடுத்த தலைவர் நம்முடைய தானை தலைவர் கலைஞர். அதுக்கடுத்து மோடி கட்டி கொடுத்த வீடுங்கிறான். குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக சென்னையில் இருந்த குடிசையெல்லாம் ஒழித்து குடிசை மாற்று வாரியத்தை கட்டி கொடுத்த தலைவர் கலைஞர். அதை பார்த்துட்டு ஜெகஜீவன் ராம் கலைஞர்களுடைய உருவத்தில் நான் காந்தியை காணுகிறேன் என்று அன்றைக்கி பாராட்டி விட்டு போனான். எல்லாருக்கும் வீடு கொடுத்தோம். இப்பொழுது கூட இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு பூரா குடிசையே இல்லாத வீடுகள் என்று 8 லட்சம் பேருக்கு கட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கார். இது 2வது விளம்பரம் போடுறான். அதுவும் தமிழ்நாட்டில். 3வது ஒரு விளம்பரம் போடுறான், டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியான்னா என்ன? எல்லாம் உடனடியாக அந்த டிஜிட்டல் ஏறி கிடைக்குதுன்னு அர்த்தம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் 22,217 பாண்டு, அந்த பாண்டினுடைய கணக்கு எடுக்கிறதுக்கு 4 மாதம் டைம் கேட்குறான். சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டோன்னே 24 மணி நேரத்தில் இந்த கணக்கு எப்படி காட்டினேன்? அப்போ நீ சொன்னது போய் தானே. ஆக மக்கள் மத்தியில்
ஒவ்வொரு பொழுதும் மோடியுடைய பொழிவு வழிபட்டு கொண்டிருக்கிறது. நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் 40க்கு 40 திமுகவுக்கு கொடுக்க போகிறார். நான் சொல்ல எல்லா டிவியும் கருத்து கணிப்பு சொல்லிட்டாங்க. நம்முடைய கழகத்தோடு இந்த கருத்து கணிப்பை பார்த்து மெத்தனமாக இருந்துடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் வேகமாக நாம் பணியாற்றிட வேண்டும். காரணம், நம்முடைய தலைவர் அவர்கள் சாதித்திருக்கிற சாதனைகளை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி வாக்குகளை கேட்க வேண்டும். அதற்கு எங்களை எல்லாம் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.